அமெரிக்கா இல்லை என்றால் நேட்டோ ஒரு காகித புலிதான் என ராணுவ நட்பு நாடுகளை எச்சரிக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஹோர்முஸ் ஜலசந்தி கப்பல் வழித்தடத்தை கட்டுப்படுத்த ஈரானுக்கு எதிராக ராணுவ உதவி கோரிய தனது கோரிக்கையை ஏற்காத அமெரிக்க நட்பு நாடுகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோழைகள் என அழைத்துள்ளார். கோழைகளை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம் என்று அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அசாதாரண சூழலால் வேகமாக உயரும் எண்ணெய் விலைகள் குறித்து நட்பு நாடுகள் குறை கூறுகின்றன. ஆனால் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க யாரும் உதவ தயாராக இல்லை என ட்ரம்ப் கூறியுள்ளார். பிராந்தியத்தின் எண்ணெய் ஏற்றுமதியில் உள்ள ஒரு முக்கிய தடையை தளர்த்துவதற்காக இந்த முக்கியமான நீர்வழியை பாதுகாக்க உதவுமாறு ட்ரம்ப் நட்பு நாடுகளை வலியுறுத்தி வருகிறார். நேட்டோவிற்கு நாங்கள் அதிகமாக உதவி செய்திருந்த போதிலும் அமெரிக்காவிற்கு நேட்டோ நாடுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என அவர் கொதித்தெழுந்துள்ளார். மேலும் ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பது நட்பு நாடுகளின் நலனுக்கு உகந்தது என்றும் கூறியுள்ளார். முன்னணி ஐரோப்பிய நாடுகளும் ஜப்பானும் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய தகுந்த முயற்சிகளில் இணைய ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் எரிசக்தி சந்தைகளை நிலைப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் அந்த அறிக்கையில் ஈரானின் தாக்குதல்களை கண்டித்ததோடு அதன் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறும் வலியுறுத்தியிருக்கு. ஈரான் தன்னுடைய அச்சுறுத்தல்கள், கன்னிவெடிகளை புதைத்தல், ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் வணிக கப்பல் போக்குவரத்திற்காக ஜலசந்தியை தடுக்கும் பிற முயற்சிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமரின் அலுவலகம் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஈரான் போர் 20வது நாளை எட்டியுள்ள நிலையில ஜலசந்தி மூடப்பட்டே உள்ளது. இந்த போர் வளைகுடா பகுதி முழுவதையும் தாக்குதல்களை நடத்தி பதிலடி கொடுக்க ஈரானை தூண்டியிருக்கு. இங்கே 23 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்குது.